அண்ணா அண்ணன் பேர் வீரப்பன் மேஸ்திரிங்க. வீரப்பன் மேஸ்திரி. அண்ணன் வந்து மேச்சேரி, மேட்ரு, சேலம், ஓமலூர் இந்த இடத்தெல்லாம் வந்து கட்டடம் எடுத்து செஞ்சிட்ருக்கா அப்படிங்க. செஞ்சிட்ருக்கோம். ஆனால் சொல்லுங்கண்ணா, இந்த தண்ணி தொட்டி பற்றி சொல்லுங்கண்ணா. எத்தனைக்கு எத்தனை என்னென்னு சொல்லுங்கண்ணா. தண்ணி தொட்டி வந்து 11 அடி நீளம், 5 அடி அகலம். சரிங்க. ஆழம் வந்து 7 அடி. 7 அடி. எவ்வளோ கல்லுனா தேவைப்பட்டுச்சு? கல் வந்து 2000 கல் தேவைப்பட்டுச்சு. 2000 கல். இதுக்கு என்ன செங்கல் யூஸ் பண்ணலாமா இல்லை ஃப்ளையர்? செங்கல் தான் யூஸ் பண்ணணும் தண்ணி தொட்டி பொறுத்த வரைக்கும். சரிங்க. செங்கல் வந்து தண்ணி தொட்டி செங்கல் யூஸ் பண்ணணும். செங்கல் யூஸ் பண்ணணும். இதுக்கு இப்போ பூச்சி வந்து மணல் தான் யூஸ் பண்ணணும். பூச்சிக்கு மணலுங்க. இதுக்கு வந்து எத்தனை செட்டி சிமெண்ட், எத்தனை மூட்டை சிமெண்ட் தேவைப்படுங்க? இது சிமெண்ட் வந்து ஒரு கட்டு வேலைக்கு வந்து ஒரு 5 மூட்டை சிமெண்ட்டு. 5. பூச்சிக்கு ஒரு 2 மூட்டை சிமெண்ட்டு. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இப்போ பூசறதுக்கு எத்தனை நாள் ஆகுங்கண்ணா? பூசுறது ஒரே நாள், ஒரு அரை நேரத்தில் பூசிடலாம். அதனுடைய தொட்டினுடைய இதுக்கு வந்து அரை நேரத்தில் பூசி பால் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். சரிங்கண்ணா. கட்டி முடிக்கிறது எவ்வளோ நாள் ஆகணும்? கட்டி முடிக்கிறதுக்கு கீழே மார்க் பண்ணி கட்டி முடிக்க 2 நாள். சரிங்கண்ணா. 7 அடி ஹைட்டு. 7 அடி ஹைட்டு. அதாவது பூமியிலேருந்து 7 அடி, அதுக்கு மேலே ஒரு 3 அடி. ஆமாம். 10 இல்லை, குழியிலேருந்து பூமி மட்டும், அதாவது டாப் வரைக்கும் 7 அடி. 7 அடி. சரிங்கண்ணா. அதாவது மணல் அங்கே செழிச்சிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பீசாண்டில் பூசணும்னா லீக் ஆகும். சரிங்க. வெளியில் தண்ணி வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்லி மணலில் பூசி பால் வச்சு நீட்டாக பண்ணிட்டோம்னாக்கா லீக் ஆகாது. சரிங்க. தொட்டி வந்து ஒரு நல்லா நல்லா இருக்கும். சரிங்கண்ணா. அது பூச்சி வந்து நல்லா இருக்கும், தண்ணி லீக்கேஜ் ஆகாத இருக்கும். ஓகேங்கண்ணா. சேஃப்டி டேங்குன்றது அது நம்ம கட்டுறதை பொறுத்து இருக்குது. சரிங்கண்ணா. ஆழம் எவ்வளோ இது பண்ணுறோம் அதில் வந்து அது பிளாய்ஸில் கட்டிக்கலாம். சரிங்க. எம்சாண்டு பீசாண்டில் கூட பூசிக்கலாம். சரிங்க. ஏன்னா அது தண்ணி உரிகிற பக்குவத்தை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். சரிங்கண்ணா. அது சுற்றி நம்ம பிளாட்டினுடைய இதுலேருந்து, அதாவது அவுட்டரில் ஏதாவது வெளியில் யூஸ் பண்ணாத ஏரியாவில் பைப் வச்சு விட்லாம். சரிங்க. அது தண்ணி வந்து உறிஞ்சிரும். சரிங்கண்ணா. அப்படி பைப் வச்சுட்டா வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வரைக்கும் அந்த டேங்க் வந்து ஃபுல் ஆகாது. சரிங்கண்ணா. சரி, நம்ம வந்து அதுக்கு வந்து அடுத்த வீடியோ போடலாம். நம்ம இதை வந்து தண்ணி தொட்டி மட்டும் பார்க்கலாம். அதுக்கு வந்து அடுத்த வீடியோ இப்போ போடலாம் வாங்கண்ணா.